Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. ஸோ இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ, ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், இது எந்த விதமான டிப்போ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ அந்த மார்க்கெட். நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் இதில் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு புல் பேக், நல்ல ஒரு புல் பேக். அப்புறம் இது ஒரு கிளியர் பிக்சர் கைஸ். ஓகே, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டில் இப்போ ரிவர்ஸ் வாங்கியிருக்கு. தட்ஸ் நான் மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இதனால தான் வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப அன்சர்டன் பிளேஸ்ன்னு சொல்கிறது. இங்கே யாரெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பொசிஷனோ, அதாச்சும் இந்த கேண்டில் பார்த்துட்டு யாரெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தோட எஸ்எல் இங்கே போயிருக்கும். ஓகே, ஏன்னா திஸ் எ வெரி பிக் எஸ்எல். பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் எஸ்எல். பெரிய குவான்டிட்டி வாங்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய எஸ்எல் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு என்னோடய ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி நாளைக்கு திருப்பி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்குவேன் நிஃப்டியை. ஏன்னா பேக் டு பேக் மார்க்கெட் கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுது. அதாவது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இல்லை சைட்வேஸே இருக்குது கொஞ்ச நாள் அப்படின்னா பேசிக்கலாக சைட்வேஸ். ஓகே, அவ்வளோதான். ஆனால் சைட்வே மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு அப் இல்லை ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் வரும், அதான் சைட்வே ஃபேஸ். ஓகே, ஸோ இங்கே ஸ்ட்ராகிள் இருக்கும். அதாச்சும் 19,890க்கு, அதாவது 19,900 அப்புறம் 19,400 இங்கே ஸ்ட்ராகிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதாச்சும் சைட்வே எவ்வளோ சைடு போதோ ஆப்ஷன் செல்லர்ஸ் இங்கே காசு சம்பாதிப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ராகிள் எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபியூச்சரில் சொல்லிக் கொடுக்குறேன். பட் ஃபார் நவ் அனலிசிஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ 19,870க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை பண்ணுவேன் நாளைக்கு. இல்லை 19,680 கீழே போச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரொம்ப பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகலை. இட் வாஸ் அ ஸ்மால் கேப் அப். ஆனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது பெருசு தான். அதாச்சும் 130 பாயிண்ட்டுங்கிறது பெருசு தான். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு சைட்வேஸாக தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ரிட்டன் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை 43,000 க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பை பண்ணுவேன். அதே மாதிரி 43,870 க்ராஸ் பண்ணிச்சுனா தான் நான் பை பண்ணுவேன். டவுன் சைடில் அதாவது செல் பண்ணுறது 43,530 கீழே தான் நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. யூஎஸ் ஆயில் இன்றைக்கி நல்ல ஒரு சைட்வே மார்க்கெட். அதாவது நம்ம இங்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல சைட்வே மார்க்கெட், நல்ல சைட்வேஸ் அதை போயிட்டுருக்கு. இது நம்ம கீ லெவலோட செட்டப் இது. நம்ம கரெக்டாக ட்ரேடிங் இங்கே கிடச்சிது ட்ரேடு நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ குட் ப்ராஃபிட். இப்போது ரிட்டர்ன் அது கீழே வந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். இல்லாட்டி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அதாச்சும் $75 கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். பட் இந்த சின்ன சப்போர்ட்லலாம் நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டி புக் பண்ணிட்டே இருக்கலாம். தட் இஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 1:9 இருக்குது. ஸோ லெட்ஸ் சி ஹவு திஸ் மார்க்கெட் கோஸ்ன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் லைனாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் அ ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு. கைஸ், எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஃப்ளாட் ஆச்சுன்னா மூவ்மெண்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ டிப். அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். அது மார்க்கெட் ஃப்ளாட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மொமெண்டம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு நமக்கு நேற்று 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சிது. இன்றைக்கி அது ரிட்டர்ன் ஃபுல்லாக கொடுத்து ப்ராஃபிட்டோடு கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ ஒரு வேளை கோல்டு திருப்பியும் 2003க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் ஆஃப் பண்ணியாச்சு பொசிஷன். ஸோ கோல்டு நம்ம என்ட்ரு பண்ணது இங்கே தான் என்ட்ரு பண்ணோம், இங்கே ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதாச்சும் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் தான் நிறைய பேர் வந்து பேஷன்ஸ் இழந்துருவாங்க. ஏன்னா இவ்வளோ ஹோல்டு பண்ணி கீழே வரும்போது ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோன்னு நினச்சி எக்ஸிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் கைஸ், அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நீங்கள் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. இது என்னோடய செட்டப், கீ லெவல் செட்டப். எனக்கு இது மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரே காரணம் தான் என்னால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ நீங்களும் செட்டப்பில் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த கீ லெவல் செட்டப் கற்றுக்கோங்க. கொஞ்சம் நாள் அது ப்ரைவேட் ஆயிரும் வீடியோ. ஸோ அது ப்ரைவேட்டாக இருக்க முன்னாடி ப்ளீஸ் கற்றுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரல் ஒரு நல்ல புல்லிஷ்க்கு அப்புறம் நல்ல ஒரு சைட்வேஸ். இந்த மாதிரி சைட்வேஸ் போச்சுன்னா மூவ் ஆகும். இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு இந்த ட்ரெண்ட் லைனில். அதாச்சும் 1950க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2040 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணணும் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, ஸோ this ஃபார் ஆஸ்ட்ரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாரத் ஃபோர்ஜும் சேம் ஸ்டோரி. ஒரு போல், அதுக்கப்புறம் இது ஃப்ளாக். இந்த போலன் ஃப்ளாக் பிரேக் அவுட் பண்ணுது. போலன் ஃப்ளாக்கை இங்கே இன்னும் ஒரு கேண்டில் எனக்கு சர்வே ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். அதாச்சும் 1080க்கு மேலே போச்சுன்னா நான் வாங்கிடுவேன். ஐ வில் பை இட் அண்ட் ஐ வில் ஹோல்ட் இட் டில் 1140.
Okay, so this is for Bharat Forge. Next is DB Realties. DB Realties இது வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இது திருப்பி இன்னொரு வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாக். மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸில் இருந்துருக்கு பாருங்கள். ஸோ எவ்வளோ வருஷம் சைட்வேஸில் இருக்குது பார்க்கலாம். இங்கே சி இஃப் யூ சி இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் 4000 அண்ட் அதாவது 2012 இருந்து சைட்வேஸில் இருந்துருக்கு. இதெல்லாம் டெட்டு. இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக டெட்டு. 2-3 ரூபீஸ்க்கு போயிடுச்சு ஸ்டாக். ஆல்மோஸ்ட் 500 to 500 days 600 days கிட்டலாம் சைட்வேஸில் இருந்திருக்கு. இப்போ ஒரு நல்ல ரேலி கொடுக்குது. லட்சி நாளைக்கு டிபி ரியாலிட்டிஸ் ஒரு சின்ன பொசிஷன் வாங்கலாம். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு வாங்கணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வாங்க. அதாச்சும் 220 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 197 இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எ வெரி குட் ஸ்டாக். நான் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது இட்ஸ் எ வெரி ரிவார்டிங் ஸ்டாக் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. இப்போ ரிட்டன் அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி நான் இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்க லெவல் இருக்குது. ஜஸ்ட் லெட் மீ சி. ஆல்ரெடி நான் இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்க லெவல் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன். இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இப்போ சர்வைவ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்துட்டு 1915 கிட்ட என்ட்ரு பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 1745 கிட்ட இருக்கும். ஐ நோ இட்ஸ் அ பிக் ஸ்டாப் லாஸ், பட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். இதில் கேண்டில்ஸும் ரொம்ப பெருசு, அதனால் பிக் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. பட் கண்டிப்பாக கோத்ரேஜ் ரியாலிட்டிஸ் நான் கண்டிப்பாக வாங்குவேன் நாளைக்கு. நெக்ஸ்ட் இஸ் மேக்ஸ் ஃபினான்ஸ். மேக்ஸ் ஃபினான்ஸ் ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன், இப்போ ரிட்டன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒருவேளை நாளைக்கு 980க்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 980 985 நான் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 940 945 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு வேல்யூபிளான விஷயம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் லைக் மை கண்டென்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அது 52 வீக்ஸ் ஹையோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பேர் அதில் ப்ராஃபிட் ஆகிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் கிளியராக அதில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலைன்னா, எப்பப்போ நான் வந்து உட்காந்து ஸ்டாக் சர்ச் பண்ணுவேங்கிறது. அதாச்சும் சாட்டர்டே சண்டே வெனஸ்டே. ஓகே, சாட்டர்டே பண்ணுவேன், இல்லை சண்டே பண்ணுவேன், அப்புறம் வெனஸ்டேவும் பண்ணுவேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைம்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இஃப் யூ உங்களுக்கு கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.